12 signs that you are in a lasting relationship. இன்றைக்கி நம்ம சோம்பேறி டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ், நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது சிம்பிளான விஷயம் இல்லை, அதுவும் லாங் டைம் ரிலேஷன்ஷிப், அதாவது லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ ஈஸி கிடையாது. 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 2 பேருமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக தங்களோட பார்ட்னர்ஸ்க்கு தான் கொடுக்கணும். இதுதான் சில பேசிக் குவாலிட்டிஸ். ஒரு நல்ல லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு ஒரு 12 சைன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Number 1, shared goals. Number 2, open negotiation. Number 3, finding your rock. Number 4, mutual friendship. Number 5, showing your weakness. Number 6, consistent laughter. Number 7, intertwining parts. Number 8, embracing differences. Number 9, respecting family. Number 10, even distribution of power. Number 11, speaking your mind. Number 12, collective enjoyment. Number 1, shared goals. ஷேர்டு கோல்ஸ், இந்த சைன் ஒரு நல்ல லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு 10 to 15 இயர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருப்போம், எப்படி இருப்போம், என்ன அச்சீவ் பண்ணியிருப்போம்னு ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறப்ப நம்ம லைஃப்பில் ஒரு மேஜர் பார்ட்டாக நம்மளோட பார்ட்னர் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளோட லைஃப்பில் அவங்களுக்கு பெரிய பிளேஸ் இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். ஒரு நல்ல லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்க்கு எக்ஸாம்பிள், பார்ட்னர்ஸ் எப்போவுமே மியூச்சுவலாக டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய ஆம்பிஷன் வைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்ட்ரிக்கு போகிறதோ இல்லாட்டி ஒரு புது வீடு கட்டுறதோ, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், இப்படி அவங்க ஆசைப்பட்டதை பேசி எய்ம் வச்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள எமோஷ்னல் பாண்ட் அதிகமாகும். தங்களோட லைஃப்பில் பார்ட்னர்ஸ் இல்லாமல் ஃப்யூச்சரை இமேஜின் கூட பண்ண முடியாது. இதுதான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்க்கு பேசிக்கான விஷயம். நம்பர் 2, ஓப்பன் நெகோசியேஷன். நெகோசியேஷன் இந்த வார்த்தையை கேட்குறப்போ என்ன ஞாபகம் வருது? மார்க்கெட், மேனேஜர், டீம் மீட்டிங். பட் ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்க்கு நெகோசியேஷன் ரொம்ப முக்கியம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யோசிக்கிற மாதிரியே நம்ம பார்ட்னரும் யோசிக்கணும்னு கிடையாது. ஓல்டு கப்பிள்ஸ்லாம் சொல்லுவாங்க, லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்போ பார்ட்னர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு நல்லா தெரியும்னு. பட் அவங்களோட தாட்ஸ், அவங்களோட ஆசையெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ ஹெல்த்தியாக நெகோசியேட் பண்ணுறது நல்லது தான். நம்ம ஆர்கியூ பண்ணுறப்போ நமக்கு அந்த இஷ்யூவால் எவ்வளோ ப்ராஃபிட், இல்லைனா நம்ம ஆசை எவ்வளோக்கு எவ்வளோ ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு மட்டும் யோசிக்கக்கூடாது. அப்படி யோசிக்கிறதுக்கு இது மார்க்கெட்டும் கிடையாது, ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கும் கிடையாது. ப்ராஃபிட் ஆர் லாஸ் டிசைட் பண்ணி டீல் ஓவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு. நம்ம லைஃப்பில் இப்படி ஆர்கியூ பண்ணி பார்ட்னர்ஸ் கூட சண்டை போட்டு நம்ம ஆசையை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு நம்ம மேலே கண்டிப்பாக ஒரு நாள் வெறுப்பு வந்துடும். ரிலேஷன்ஷிப்பில் சாக்ரிஃபைஸ் 2 சைடுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் பேலன்ஸ்டான லைஃப்பை வாழ முடியும். இல்லைனா பார்க்குறவங்களுக்கு நம்ம லைஃப் ஸ்மூத்தாக பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் நமக்கு தான் தெரியும் நம்மளோட லைஃப் எவ்வளோ இம்பேலன்ஸ்டாக வெறுப்பாக இருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நெகோசியேட் பண்ணுறப்போ நம்ம பார்ட்னர்ஸோட கண்ணை பார்த்து தாட்ஸை ஷேர் பண்ணி 2 பேருக்குமே காம்ப்ரமைஸ்டான டிசிஷனை எடுக்கணும். அப்படி எடுத்தால் நம்ம ரிலேஷன்ஷிப் ஹாப்பியாக, பேலன்ஸ்டாக, லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நம்பர் 3, ஃபைண்டிங் யோர் ராக். இமேஜின் பண்ணுங்கள், திடீர்னு ஒரு நாள் நீங்கள் ஒர்க்குக்கு காரில் கிளம்பிட்டீங்க, ஒர்க் பிளேஸ் கிட்ட ரீச் ஆக போகிறீங்க. உங்களுக்கு அப்போ தான் ஒன்று ஞாபகம் வருது. நீங்கள் அன்றைக்கி மார்னிங் ஆஃபீஸுக்கு கொண்டு போக வேண்டிய ப்ரெசன்டேஷன், மீட்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ண பேப்பர்ஸ்லாம் மறந்து வீட்லேயே மிஸ் பண்ணிட்டீங்க. பட் உங்களால் அகெயின் ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகவும் முடியாது, ஏன்னா டைம் இல்லை, லேட் ஆகிடும். இந்த நேரத்தில் உங்கள் பார்ட்னர்கிட்ட சொல்லி உங்கள் ஆஃபீஸ்க்கு கொண்டு வர சொல்லணும்னா உங்கள் பார்ட்னர் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம பார்ட்னர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கண்டிப்பாக காப்பாற்றுவாங்கன்னு நம்பிக்கை வரணும். ஸோ நம்ம பார்ட்னர்ஸ் தான் நமக்கு ராக், நம்மளை எந்த சிச்சுவேஷன்லையும் ரெஸ்கியூ பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியமான சைன். நம்பர் 4, மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நமக்கு ரொம்ப முக்கியமோ நம்ம பார்ட்னர்ஸோட ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு ரொம்ப முக்கியம்தான். பிகாஸ் நம்ம பார்ட்னர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் லாங் வருவாங்க, கண்டிப்பாக அவங்க சேஞ்ச் ஆக போகிறதில்ல.
ஈவன் நம்ம கூட எல்லா பார்ட்டிஸுக்கும் ஃபங்க்ஷன்ஸுக்கும் இன்வைட் பண்ணுவாங்க. அவ்வளோ ஏங்க, நம்ம மேரேஜுக்கு கூட அவங்கள இன்வைட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ நம்ம மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல ஜெல் ஆகணும்னா அவங்களையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே ட்ரீட் பண்ணணும். இதுதான் ஒரு நல்ல லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 5, ஷோயிங் யோர் வீக்னஸ். பார்ட்னர்ஸ்குள்ள வீக்னஸை சொல்கிறது ரிலேஷன்ஷிப்க்கு எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது. இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வீக்னஸ், நம்மளுடைய ஃப்ளாஸ்லாம் சொல்லாமல் ஹைட் பண்ணால் கூட பரவாயில்ல. பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா மெச்சூர் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய குட் சைட், பேட் சைட், வீக்னஸ் இப்படி எல்லாத்தையும் சொல்லிடணும். அப்படி சொல்கிறதால சில ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும். பார்ட்னர் சொல்லாமையே விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஃபேக், லைஃப் லாங் வரதுக்கு வாய்ப்பும் இல்லை. பட் நம்மளோட வீக்னஸை சொன்னதுக்கு அப்புறம் கூட நம்மளை வேல்யூ பண்ணி நம்ம எல்லா சைடையும் அக்செப்ட் பண்ணி நம்மளுடைய ஃப்ளாஸையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கூடவே இருப்பாங்க. அதுதான் ஒரு நல்ல லாங் லாஸ்ட் ஹானஸ்டி ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக ட்ரஸ்ட் வர்த்தி. நம்பர் 6, கன்சிஸ்டன்ட் லாஃப்டர். சிரிப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லாருடைய நார்மல் லைஃப்க்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்பில் சிரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்குள்ளே சென்ஸ் ஆஃப் ஹியூமர் மேட்ச் ஆச்சுனாலே போதும். கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த டேஸ்ட் அப்புறம் திங்கிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஃப் அப்படிங்கிறது, அதாவது சிரிப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஜோக்கை பார்த்தோ இல்லாட்டி காமெடியை பார்த்தோ சிரிக்கிறது கிடையாது. அவங்களுக்குள்ள ஹியூமர் சென்ஸ் நேச்சுரலாகவே டீப்பாக மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். இது கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். அண்ட் லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்பர் 7, இன்டர்ட்வின்னிங் பார்ட்ஸ். ரிலேஷன்ஷிப்குள்ளே ட்ரீம்ஸ், எய்ம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இண்டிவிஜுவலாக வச்சுக்கணும் அண்ட் அதை ஃபாலோவும் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அப்படி நம்ம ட்ரீம்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ நேச்சுரலாக நம்மளோட எய்மும் நம்மளோட பார்ட்னரோட எய்மும் ஒரே மாதிரி நேச்சுரலாக மேட்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாட்டும் நம்ம பார்ட்னரோட தாட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய கனவுக்காக நம்ம ரிலேஷன்ஷிப்பையும் விட்டு கொடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை நம்ம கனவுக்காக விட்டு கொடுக்கவும் கூடாது. ரெண்டுத்தையும் சரிசமமாக பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணணும். அதுதான் ஒரு நல்ல லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்க்கு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும். நம்பர் 8, எம்பரேசிங் டிஃப்ரென்சஸ். எப்போவுமே பார்ட்னர்ஸ் 2 பேருக்குள்ள ஒரே மாதிரி ஹாபிஸ் இருக்கக்கூடாது. லைக் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு கார்பன் காப்பி மாதிரி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. பட் ரிலேஷன்ஷிப்பில் பார்ட்னர்ஸ்குள்ள இன்ட்ரெஸ்ட், தாட்ஸ், ஹாபிஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பார்ட்னர்ஸ்குள்ள அவங்களுடைய தாட்ஸ், அவங்களுடைய ஒர்க்கில் நடந்தது, அப்புறமா அவங்களுடைய ஹாபிஸில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணிக்குவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் லைக் பண்ணிக்குவாங்க, டீஸ் பண்ணிக்குவாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நடக்கிறதால எமோஷ்னலாக அவங்களுக்குள்ள பாண்டிங் அதிகமாகும். பட் ஒரு சில ரிலேஷன்ஷிப்க்கு இந்த மாதிரி வியர்டாக அவங்களுடைய பர்சனல் திங்ஸையோ அவங்களுடைய ஹாபிஸையோ ஷேர் பண்ணுறது பிடிக்காது. சப்போஸ் நம்ம கான்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய பார்ட்னர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இன்னும் கரெக்டான பார்ட்னர் கிடைக்கலன்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம பண்ணுற ஒரு சின்ன சின்ன சேட்டையும் நம்ம பார்ட்னர்ஸ் ரொம்ப ரசிப்பாங்க. அதுதான் ஒரு நல்ல லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப முக்கியம். நம்பர் 9, ரெஸ்பெக்டிங் ஃபேமிலி. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்போ எப்போவாச்சும் உங்கள் பார்ட்னர் உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட தன்னைத்தானே கம்பேர் பண்ணியிருக்காங்களா? டக் ஆஃப் வார் கேமில் வர மாதிரி கயிறுக்கு எந்த பக்கம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் கயிறுக்கு அந்த பக்கம் உங்கள் பார்ட்னரும் நடுவில் நீங்களும் மாட்டிருக்கீங்களா? ஸோ நமக்கு பார்ட்னரும் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி மெம்பரும் இம்பார்ட்டன்ட் தான். பட் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நம்ம பார்ட்னர் ஜெல் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம கூட லைஃப் லாங் வருவாங்க. நம்மளுடைய கஷ்டம், ஹாப்பினஸ், ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல் இப்படி எல்லாத்துலேயும் கூடவே இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம பார்ட்னர் அவங்களோட நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிறது அவசியம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பை டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பார்ட்னரை உங்கள் ஃபேமிலி மெம்பர் கூட இருக்க விடுங்க. அவங்க எந்த அளவுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வேல்யூ பண்ணுறாங்கன்னு புரிஞ்சிடும். சப்போஸ் அவங்க உங்கள் கூடவே லைஃப் லாங் இருக்கணும்னு நினச்சாங்கன்னா உங்கள் ஃபேமிலியை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நல்ல மரியாதையாக மூவ் பண்ணுவாங்க. இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ரிலேஷன்ஷிப் லாங் லாஸ்டிங்காக இல்லையான்னு. நம்பர் 10, ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர். பவர் டிஸ்ட்ரிபியூஷன் இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் எ ரிலேஷன்ஷிப். பவர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபிசிக்கல் பவர் மட்டும் இல்லை, போத் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் பவரையும் இன்க்ளூட் பண்ணும். பார்ட்னர்ஸ்குள்ளே மோஸ்ட்டாக பவர் பேலன்ஸ்டாக இருக்காது.
கப்பல்ஸ்குள்ள ஒருத்தரே மென்டல் பவரையும் ஃபிசிக்கல் பவர் ரெண்டுத்தையுமே அவங்களே ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் இன்னொருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ரீயாக ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல ஹெல்த்தி லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் பவர் அப்புறம் ஃபீலிங்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஃபிசிக்கல் பவர், மென்டல் பவர், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக ஷேர் பண்ணி ஈக்குவலாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம பார்ட்னருக்கு நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ் வரும். அப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்பர் 11, ஸ்பீக்கிங் யோர் மைண்ட். இப்போது நம்ம நியூவாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம்னா கண்டிப்பாக நம்ம மனசில் நினைக்கிற விஷயத்த, அப்புறம் நம்ம பார்ட்னர்கிட்ட பிடிக்காத விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்ல தயங்கிக்கிட்டு சொல்லாமையே மனசில் வச்சுருப்போம். அப்படி நம்ம பார்ட்னர்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டோம்னா சொன்னால் ப்ராப்ளம் வந்துருமேன்னு நினச்சிக்கிட்டு சொல்லாமலே விட்டுருவோம். பட் நம்ம லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்போ நம்ம பார்ட்னர்கிட்ட பிடிக்காத விஷயத்த, லைக் உன் நியூ சேஞ்ச், உன் கேரக்டரில் எனக்கு பிடிக்கலன்னு ஃப்ராங்காக கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக சொல்லிடுவோம். பிகாஸ் நம்ம அவங்கள லைஃப் லாங் இருக்க போகிறோம்னு நினச்சிக்கிட்டு ஓப்பனாக பேசிடுவோம். மனசில் நினைக்கிறத ஃபுல்லாக சொல்லிடுவோம். இதுதான் ஒரு நல்ல லாங் டைம் ரிலேஷன்ஷிப்க்கு இம்பார்ட்டண்ட்டான சைன். நம்பர் 12, கலெக்டிவ் என்ஜாய்மெண்ட். கலெக்டிவ் என்ஜாய்மெண்ட் இது லாஸ்ட் ஆனால் லீஸ்ட் இல்லை. நம்ம பார்ட்னர்ஸ் கூட இருக்கிறப்போ ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டோடு இருக்கணும். அந்த ஹாப்பினஸ் நமக்கு மட்டும் இல்லாமல் 2 பேருக்குமே இருக்கணும். அதுக்குன்னு எப்போவுமே ஹாப்பினஸ் தான் இருக்கும், ப்ராப்ளம்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராதுன்னு கிடையாது. ப்ராப்ளம்ஸ் வரும், பட் நம்ம பார்ட்னரை மீட் பண்ண போகிறோம்னு நினச்சாலே ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். பார்ட்னர்ஸை நினச்சாலே ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷமான ஞாபகம் வரும். எப்படிப்பட்ட கஷ்டமான சுச்சுவேஷன் வந்தாலும் இவங்க நம்மளை கண்டிப்பாக விட்டுட்டு போகக்கூடாதுன்னு தோணணும். அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்க்கு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 12 சைன்ஸ் ஒரு லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்புக்கு என்னென்ன இருக்கணுன்றதை பார்த்துட்டோம். நம்ம லைஃபோட இம்பார்ட்டன்ஸை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு லைஃப்பை சந்தோஷமாக ஹாப்பியாக வாழணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.